வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026வது வருஷத்தோட ஆண்டு பலன் பார்க்குறோம். அந்த ஆண்டு பலன் பொறுத்தவரையில் இந்த வீடியோவில் நம்ம ரிஷபராசி பொறுத்து பார்க்க போகிறோம். ரிஷபராசி பொறுத்தவரையில் கோச்சாரப்படி இந்த வருஷம் குரு பகவான் ஏப்ரல் வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிறார். அதாவது காலச்சக்கரத்துப்படி 2ஆம் பாவத்தில் இருக்கிறாரு ரிஷபத்துக்கு. அதே மாதிரி கடகத்துக்கு 3ஆம் பாவமாக போக போகிறாரு ஏப்ரல் மாதம் மேலே. சனி பகவான் இந்த வருஷம் முழுசும் 10வது பாவம், அதாவது காலச்சக்கரப்படி 10ஆம் பாவத்தில் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கிறாரு. அதே மாதிரி ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறாரு, கேது பகவான் கன்னியில் இருக்கிறாரு. ராகு மீனம் 11ஆம் பாவம், கேது 5ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. இதுபடி தான் இந்த கோச்சார நிலைகள் இந்த வருஷத்தில் நம்மளுக்கு இருக்குது. பொதுவாக இந்த வருஷம் பொறுத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு பொறுத்தவரையில் பணநிலை ரொம்ப நல்ல உயர்வு கிடைக்கும். பண வரவு நல்லபடியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொழில் வளர்ச்சி ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக. பொதுவாக குடும்பத்தில் இந்த வருஷம் நல்ல அமைதி இருக்கும். அதே மாதிரி முதலீடு ஏதாவது செய்ய போகிறாங்க, வீடு வாங்க போகிறாங்க, இல்லை வீட்டில் ஏதாவது ரிப்பேர் வேலை செய்ய போகிறாங்க, வீடு மாற்ற போகிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய வருஷம்தான் இந்த ரிஷபராசி பொறுத்தவரை 2026. ராகு உங்களுக்கு அந்த இந்த வருஷத்தில் பொறுத்தவரையில் 11வது பாவம் 5ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால, ராகு 11லையும் கேது 5வது பாவத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கொஞ்சம் மன சோர்வு கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓரளவு கவலை கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த ஒரு வருஷம். அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருந்துட்டோம்னா ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தொழில் வியாபாரம் பொறுத்தவரையில் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாதம் பொறுத்தவரையில் குரு பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வேலையில் மேலாளர்கள்கிட்டலாம் கொஞ்சம் நல்ல ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் பார்ட்னர்கிட்டையோ இல்லைன்னா நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கக்கிட்டையோ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கோஆப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய புதிய கான்ட்ராக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபம் ஒரு நல்ல நிறையா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க நம்ம திறமையை நல்லபடியாக வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி 10ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது பொறுப்பு வரும். இதை செஞ்சு முடிக்கணும், அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பொறுப்பு வர்றதுனால கொஞ்சம் வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி தான் உங்களுக்கு ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் அப்படி இருக்குது. அதே ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் குரு பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக பிரான்ச் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படும். இல்லை அதுக்கான யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்லபடி செயல்கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நியூ பிரான்ச்சஸ்ஸு இல்லைனா ஏதாவது எக்ஸ்பான்ஷன் பற்றிய விஷயங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறதுக்கு அதுபடி நல்லபடியாக செயல்படுறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். திறமை நீங்கள் நல்லபடியாக உங்களோட எஃபிஷியன்ட் போட்டிங்கன்னா ஒரு நல்ல பெரிய பெரிய வாய்ப்பு எல்லாமே வரும். நல்ல முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் 10ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் இந்த வருஷம் கடைசியில் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்காக. வேலை தொடர்பான இடமாற்றம், அதாவது டிரான்ஸ்ஃபர் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அது கொஞ்சம் நம்ம ஏற்றுக்கணும். பணவரவு பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நான் சொன்னது போல் ராகு 11வது பாவத்தில் இருக்கிறதால அதிரடி லாபம்லாம் உங்களுக்கு வரும். திடீர்னு நினச்சி பார்க்காத லாபம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால ஏப்ரல் வரைக்கும் பணவரவு, சேமிப்பு, இதிலெல்லாம் முதலீடு உங்களுக்கு எது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒரு நல்ல சாதகமான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, குரு பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கும்போது தேவையற்ற ட்ராவல் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் செலவு கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கோ அதே மாதிரி செலவுகளுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதை நம்ம ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லபடியாக யோசித்து செலவு செய்கிறதுக்கு இது முக்கியமான செலவு தானா, இதை நம்ம செய்யலாமா, இதில் முதலீடு பண்ணுறோம்னா ஒரு நல்ல விஷயம் கிடைக்குமா அப்படிங்கிறது நிதானமாக 2 வாட்டி யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அதை செய்யுங்க. காதல் திருமணம் பொறுத்தவரையில் ராகு 11ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால புதிய புதிய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்ல அதாவது பழைய ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் ஒரு புதுசான ஃப்ரெண்ட்ஷிப் கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதாவது லவ்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பரஸ்பரம் நம்பிக்கை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திருமண முயற்சி இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் மேல 2026 ஏப்ரலுக்கு பிறகு நல்ல வாய்ப்பு இருக்கு. திருமணம் கைகூடுறதுக்கு ஏப்ரலுக்கு மேல நல்ல வாய்ப்பு இருக்கு. ரிஷபராசிக்காரங்க பொறுத்தவரைக்கும். கேது 5ஆம் பாவத்தில இருக்கிறதுனால, ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருக்கும். லவ்லயும் சின்ன சின்ன கல்யாண விஷயங்கள்லயும் சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும். இது முடியுமா? முடியாதா? இது நம்ம செய்யலாமான்னு ஒரு குழப்பம் வந்து உங்களுக்கு மனசுல இருந்துட்டே இருக்கும். கேது பகவான் அத உங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துட்டே இருப்பாரு. குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சனி காரணமா சனி பகவான் உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு இந்த வருஷ கடைசியில கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. குடும்ப வாழ்க்கைய பொறுத்தவரையில குரு 2ஆம் பாவத்துல இருக்கிறதுனால, குடும்பத்துல ஒரு நல்ல அமைதி இருக்கும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப வாழ்க்கை அமைதியா தான் இருக்கும். ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவான் 3ஆம் பாவத்துல இருக்கிறதுனால, சொந்தக்காரங்க, உறவினர்கள், சகோதரர்கள் மூலியமாலாம் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்க ஹெல்ப் எதனா ஒரு தேவைப்படுற பட்சத்துல, உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். அத நல்லபடியா பயன்படுத்திக்கலாம். அதாவது வீடுல சின்ன சின்ன வேலைங்க ஏதாவது ரிப்பேர் பண்ணணும். இல்லன்னா புதுசா ஒரு இடத்துல வீடு மாத்தணும். இல்லன்னா ஒரு புது வீடு வாங்கலாம் அப்படிங்கிற அபிப்பிராயம்லாம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏப்ரலுக்கு மேல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அது கண்டிப்பா நீங்க அத வந்து செயல்படுத்துறதுக்கு கண்டிப்பா நீங்க முயற்சி செய்யலாம். படிப்புகள் பொறுத்தவரைக்கும் சின்ன வயசு குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கும். ஆ அதோட கூட சிறு சிறு பிரச்சனைகள் உங்களோட ஹெல்த்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க கவனிச்சுக்கோங்க. உடல் நலம் பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா, 10ஆம் பாவத்தில இருக்கிறதுனால முதுகு தண்டு, கால் வலி, வேலை சுமை காரணமா டயர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு நீங்க அத சரி பண்ணிக்கணும். இதுக்கு நீங்க வாக்கிங் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டெய்லி வாக்கிங் ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ் நீங்க வாக்கிங் நீங்க பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஹெல்த்துக்கு உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ராகு 11வது பாவத்துல இருக்கிறதுனால, மனசுல கொஞ்சம் அமைதியா இருக்கலான்ற மாரியான ஒரு யோசனை இருக்கும். அத நீங்க செயல்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களோட இந்த வருஷத்தோட எண்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பயணம் வெளிநாடு பொறுத்தவரையில குரு பகவான் 3ஆம் பாவத்துல இருக்கிறதால ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு டிராவல் வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டுக்கு போணும், வெளிநாட்டிலேருந்து ஏதாவது நீங்க வேலை வச்சிருக்கீங்க, அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த பீரியட்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏப்ரல் டூ டிசம்பர் 26ல ரிஷபராசி பொறுத்தவரைக்கும். வியாபாரத்துக்கான பயணங்கள் ஏதாவது நீங்க செய்றீங்கன்னா, அது ஒரு நல்ல லாபத்த தரக்கூடிய வருஷமா தான் 2026 உங்களுக்கு இருக்கு, ரிஷபராசி பொறுத்தவரையில. பொதுவா இந்த ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில ஒரு நல்ல அமைதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வரவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வந்து கொஞ்சம் நல்லபடியா இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ஜூன் டூ செப்டம்பர் ஒரு தொழில்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம், வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும் ரிஷபராசிக்காரங்க 2026 பொறுத்தவரையில. அதே மாதிரி அக்டோபர் டூ டிசம்பர் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் இருக்குன்னா, அதில ஒரு நல்ல லாபம். அதே மாதிரி திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கும் அக்டோபர் டூ டிசம்பர் ஒரு நல்ல ஃபைனலைஸ் ஆறதுக்கு கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பா அமையும். அ இந்த வருஷம் நீங்க கொஞ்சம் நல்லபடியா நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது மிக சாதகமான ஒரு வருஷமா தான் இருக்கு. ரிஷபராசி 2026 பொறுத்தவரைக்கும். வெள்ளிக்கிழமையில வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நீங்க செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பஞ்சமியிலயோ, சஷ்டியிலயும் உங்களுக்கு முருகர் வழிபாடு செஞ்சீங்கன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தன அபிஷேகம் செஞ்சிருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த அபிஷேகத்தில நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு முருக பகவான்கிட்டயோ, லட்சுமி நரசிம்மர்கிட்டயோ இருந்ததுன்னா, வெள்ளிக்கிழமை லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. பஞ்சமி, சஷ்டி போன்ற நாட்கள்ல முருகர் வழிபாடு. இது நீங்க தொடர்ச்சியா செய்துட்டே வந்தீங்கன்னா, இந்த வருஷம் ரொம்ப சுபிக்ஷமா நீங்க கடந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குழந்தை பாக்கியம்லாம் வந்து இந்த வருஷம் அதாவது ஏப்ரலுக்கு மேல ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். இது வந்து இந்த வருஷம் ரிஷபராசி பொறுத்தவரையில ஒரு நல்ல பலன் சிறப்பாவே இருக்கு. அவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் முன்னேற்றம், குடும்ப முன்னேற்றம், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தைரியமா, நம்பிக்கையா இந்த வருஷம் உங்களுக்கு செயல்படுறதுக்கு சிறப்பானதா ஒரு வாய்ப்பா இந்த 2026வது வருஷம் ரிஷபராசிக்கு இருக்கும். அதுதான் நான் இந்த வீடியோல சொல்லணும்னு நெனச்சேன்.
இந்த வீடியோ நீங்கள் இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு நம்பிக்கை தர பட்சத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப நன்றி இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு. ரொம்ப நன்றி. வணக்கம்.